நேயர்களுக்கு எனதினிய வணக்கம். மேசம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்மளுடைய மேச ராசிக்காரங்க தைரியம், வேகம், தலைமைத்தன்மை நிறைந்தவங்களா இருக்காங்க. இவங்க இயற்கையிலேயே தலைவர்களா இருக்கணும்னு விரும்புவாங்க. எந்த சூழ்நிலையிலும் முன்வந்து இவங்க செயல்படுவாங்க. நான் முதலில் என்ற மனப்பாங்கு இவங்க கிட்ட இருக்கும். பயம் என்ற ஒன்று இவங்களுக்கு ரொம்பவும் கம்மியாதாங்க இருக்கும். இவங்க மிகவும் நேர்மையானவங்க. மனசுல என்ன இருக்குதோ அதை நேரடியா சொல்லுவாங்க இவங்க. அதனால சில சமயம் கடுமையா தோன்றலாம், ஆனா உள்ளுக்குள்ள நல்ல மனசு கொண்டவங்களா இவங்க இருக்காங்க. மேச ராசிக்காரங்க எப்போதுமே ஆற்றல் நிறைந்தவங்களா இருக்காங்க. ஒரு இடத்துல அமைதியாக இருக்கிறது இவங்களுக்கு ரொம்பவும் கடினம். புதிய சவால்கள், புதிய அனுபவங்கள், இதுதான் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா கோபம் இவங்களுக்கு சீக்கிரமா வரும். அதே நேரத்துல கோபம் வேகமா மறைஞ்சு போயிரும். அதனால பொறுமைய வளர்த்து கொண்டா வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றிய நம்மளோட மேச ராசிக்காரங்கனால அடைய முடியுங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மேச ராசிக்காரர்களுக்கு சனிப்பெயர்ச்சியால் ஏற்படக்கூடிய பலன்களை பற்றி இந்த வீடியோ பதிவில் விரிவாக தெரிஞ்சுக்க போகிறேங்க. குறிப்பாக சனி பகவான் மீன ராசியில வக்ரகதியில சஞ்சரிக்கிறதுனால மேச ராசிக்கு ஏற்பட உள்ள அதிர்ஷ்டங்கள் தொழில், பொருளாதாரம், குடும்பம், கல்வி போன்ற பல்வேறு துறைகளில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்தும் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும், அதாவது அஸ்வினி, பரணி, கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தனித்தனியாக என்ன பலன்கள் கிடைக்க போகிறது என்பதை பற்றியும் விரிவாக இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போறோங்க. மேச ராசிக்காரர்களே, நீங்க இந்த வீடியோவை பார்க்கறது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க. இது தெய்வ அருளின் அறிகுறிங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு தடை ஏற்பட்டது போல் உணர்ந்தா கவலை வேண்டாம். உங்களுக்கு இஷ்ட தெய்வமான முருகனின் அருள் உங்களுக்கு இருக்குங்க. கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு பிடித்த முருகன் பெயரை எழுதுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்க. மேச ராசியினர் சமாதானத்தையும் அமைதியையும் விரும்புவாங்க. கடினமான வேலையையும் திட்டமிட்டு எளிதாக முடிக்கும் சக்தி இவங்க கிட்ட இருக்கு. உறுதியான மனம் படித்தவங்களா இவங்க இருக்காங்க. ஒரு முறை முடிவு செஞ்சுட்டா அதிலிருந்து மாற மாட்டாங்க நம்மளோட மேசராசிக்காரங்க. யாரையும் சார்ந்து வாழாம உழைப்பால் முன்னேற வேண்டும் என்ற குணம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க. சனி பகவான் மீன ராசியில் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறதுனால மேச ராசிக்கு 7 சனி தொடங்குது. இது விரய சனியாக இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் ஏற்படாதுங்க. வாத்தியார் அடிக்க குச்சி எடுத்தாலும் பிரின்ஸ்பால் கூப்பிட்டா அடிப்பதை விட்டுவிடுவது போல சனி பகவான் பாதிப்பு கொடுக்காம பின்னோக்கி செல்றாரு. இதனால மேச ராசிக்காரங்க அதிர்ஷ்டத்தை பெற போறீங்க. அடுத்த 138 நாட்கள்ல பெரிய மாற்றங்கள் நிகழப்போகுதுங்க. தவறான விஷயங்கள் எல்லாமே சரியாக போகுது. சனி பெயர்ச்சி ராஜாதி ராஜ வாழ்க்கைய கொடுக்குங்க உங்களுக்கு. விதி, வணிகம், தனிப்பட்ட வாழ்க்கை என எல்லாவற்றிலும் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. சனி பகவான் மீன ராசியில வக்ரமாக இருக்கிறதுனால அதிர்ஷ்டம் உங்களுக்கு உண்டாக போகுது. சனி பகவானின் பெயர்ச்சியால மேச ராசிக்காரர்களுக்கு நிதி நிலைமை வலுவாகும். பயணங்கள் நல்ல பலன் தருங்க. பணவரவு அதிகரிக்கும். நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். வணிக ரீதியாக நிலைமை வலுவாக இருக்கும். எதிரிகள் தீங்கு செய்ய முடியாத அளவுக்கு அடங்கி இருப்பாங்க. அரசியல்வாதிகளுக்கு ஆளும் கட்சியின் ஆதரவு கிடைக்குங்க. தைரியம் அதிகரிக்கும். அரசு உதவி கிடைக்கும். குழந்தைகளின் ஆரோக்கியம் மேம்படும். கல்வியில வெற்றி கிடைக்குங்க. அரசு உத்தியோக முயற்சிகள் எல்லாமே நீங்க நினைச்ச மாதிரி நடக்கும். தொழில் ரீதியாக வெற்றி பெறுவீங்க. மரியாதை அதிகரிக்கும். கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு முயற்சிகள் பலிதமாகும். தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க. குழப்பங்கள் நீங்கி மனத்தெளிவு பறக்கும். திட்டமிடாம செய்யும் காரியங்கள் கூட பலன் கொடுக்கும். மற்றவர்களின் மனதை துல்லியமாக அறிந்து நீங்க செயல்படுவீங்க. பிள்ளைகளை ஆன்மீகத்தில் ஈடுபடுத்துவீங்க. பிரச்சனைகள் விலகும். கோர்ட் வழக்குகள் சாதகமா முடியும். நியாயமா பேசுவீங்க. புதிய வீடு கட்ட வாய்ப்பு கிடைக்குங்க.
தனிப்பட்ட பயணங்களை மேற்கொள்வீங்க. உறவினர்கள் நண்பர்களிடம் இருந்த விரோதங்கள் மறையும். பொருளாதார முன்னேற்றம் உண்டாகுங்க. நண்பர்கள் உதவி செய்வாங்க. உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுது. பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்க போகுது. அலுவலகத்துல மரியாதை கிடைக்க போகுது. விரும்பிய இடமாற்றம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. யாரை பற்றியும் பேசாதீங்க, யாரை பற்றியும் யோசிக்காதீங்க. உடன் வேலை செய்பவர்களிடம் நட்பு மட்டுமே காப்பாத்துங்க. வியாபாரிகள் வாடிக்கையாளர்களிடம் கோவப்படாம நிதானமாக நடந்துக்கோங்க. கடுமையான போட்டிகளையும் சாதுரியமாக சமாளிப்பீங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல வெற்றி அடைவீங்க. கூட்டாளிகள் உங்களுக்கு சாதகமா நடந்து கொள்வாங்க. புதிய முதலீடுகள்ல கவனம் தேவைங்க. அரசியல்வாதிகள் தொண்டர்களின் தேவையை பூர்த்தி செய்வீங்க. முயற்சிகள் வெற்றி பெறும். கட்சி தலைமையிடம் நல்ல பெயர் வாங்குவீங்க. சமூகத்துல அந்தஸ்து குறையாம இருக்கும். நண்பர்கள் மூலமா எதிரிகளை ஓட விடுவீங்க. பேச்சுக்கள்ல நிதானம் தேவைங்க. கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரப்போகுது. திறமைகளை வெளிப்படுத்தி செல்வாக்கு பெறுவீங்க. பணவரவு அமோகமா இருக்க போகுது. கடினமாக உழைப்பீங்க. புது வாகனம் வாங்குவீங்க. வெளிநாட்டு பயணம் சென்று வருவீங்க. பெண்மணிகளுக்கு கணவரிடம் அன்பு பாசம் அதிகரிக்க போகுது. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உறவுகள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. ஆன்மீக சுற்றுலா சென்று வரப்போறீங்க. பேசும்போது நிதானம் தேவைங்க. மாணவர்கள் கல்வியிலையும் விளையாட்டிலையும் வெற்றி பெறுவீங்க. யோசிச்சு செயல்படணுங்க. பெற்றோர்கள் ஆசிரியர்கள் சொல் கேட்டு நடக்கிறது நல்லது. பொது தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண் உங்களுக்கு கிடைக்க போகுது. விரும்பிய கல்லூரியில சேர வாய்ப்புகள் அமைய போகுதுங்க. சனி பகவான் மேச ராசிக்கு பலவிதமான பலன்களை அள்ளித்தர போறாருங்க. வீண் பதட்டம் தடைகள் எல்லாமே காணல் நீரா கரைஞ்சு போகுது. அவநம்பிக்கை மனசோர்வெல்லாம் நீங்க போகுதுங்க. தன்னம்பிக்கை தைரியமெல்லாம் அதிகரிக்க போகுதுங்க. சனி பகவானின் பார்வையெல்லாம் விலக போகுதுங்க. மாறுபட்ட சிந்தனைகளால காரியங்களை சாதிப்பீங்க. பிரச்சனைகளுக்கு எளிதில் தீர்வு காண்பீங்க. செலவுகள் கட்டுக்குள் வரப்போகுது. சுப செலவுகள் மட்டுமே ஏற்படுங்க. தாம்பத்தியம் இனிக்கும். உடல் உழைப்பு அதிகரிக்கும். உழைப்பால நீங்க உயர்வு அடைய போறீங்க. மாணவர்கள் படிப்புல கவனம் செலுத்தினா நிச்சயமாக வாழ்க்கையில கூடிய விரைவில் முன்னேறிடலாங்க. உழைப்பால் உயர்வு அடைவீங்க. மாணவர்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்குங்க. பணப்புழக்கம் திருப்திகரமா இருக்கும். கடன் பிரச்சனைகள் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிரும். தந்தையின் ஆரோக்கியம் மேம்பட போகுது. எல்லாமே சீராக இருந்தாலும் மேச ராசிக்காரங்க சிக்கனத்தை கடைபிடிக்கிறது அவசியங்க. சனி பகவான் உங்கள் பொறுமையை சோதிப்பாரு. கஷ்டத்தை கொடுப்பாரே தவிர கஷ்டத்துல தள்ள மாட்டாருங்க. பெண்மணிகள் ஆரோக்கியத்துல அக்கறை தேவைங்க. திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் அமைய போகுது. அலைச்சல் இருந்தாலும் நல்ல பலன் உங்களுக்கு உண்டாகும். கடன் வாங்கி புதிதாக எதிலும் முதலீடு செய்ய வேண்டாங்க. வியாபாரம் செய்யறவங்க புதிய வியாபாரத்துல ஈடுபட வேண்டாம். பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களிடம் பணிவாக நடந்து கொள்ளுங்க. உத்தியோகத்துல வேலை பளுவும் பொறுப்புகளும் அதிகரிக்கும். கவன சிதறல் இல்லாம வேலை பார்த்தா உயர்வு நிச்சயங்க. வீண் விமர்சனங்களை தவிர்க்கலாம். கஷ்ட காலங்கள் மாறி சூழல் உங்களுக்கு சாதகமா அமையும். சிலர் சொந்த வீடு கட்டும் யோகமெல்லாம் இந்த காலகட்டத்துல கிடைக்க போகுது. உங்களோட வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாற போகுதுங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க. குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல. அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. அடுத்ததாக நம்முடைய மேச ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த சனி பெயர்ச்சி என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க.
நம்மளோட மேச ராசியில் இருக்கக்கூடிய முதலாவது நட்சத்திரம் அஸ்வினி. உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்டகரமான நேரம் வந்துருச்சுங்க. பொருளாதார நிலையில மேம்பாடு, சேமிப்பு உயரப்போகுது, புதிய சொத்து சேர்க்கை உண்டாக போகுது, குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது, ஆரோக்கியம் மேம்பட போகுது, தொழில இருந்த தடைகள் எல்லாம் விலக போகுது, புதிய தொழில் தொடங்க போறீங்க, லாபம் அதிகமாக போகுது, பணியாளர்களுக்கு ஊதியம் உயரப்போகுது, பதவி உயர்வு கிடைக்க போகுது, பெண்களுக்கு சங்கடங்கள் விலக போகுது, திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்லவரன் தேடி வரப்போகுது, குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது, வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது, கல்வியில உயர்வு ஏற்பட போகுது, நோய்கள் எல்லாமே காணல் நீரா கரைஞ்சு போக போகுது, குடும்பத்துல பிரச்சனைகள் விலக போகுது, தம்பதிகள் நல்ல புரிதலோட செயல்பட போறீங்க. சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானை வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் காணல் நீரா கரைஞ்சு போயிடும். உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். அடுத்ததாக நம்முடைய மேச ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பரணி. உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பணமழை கொட்ட போகுதுங்க. அதிர்ஷ்டங்கள் உண்டாக போகுது, சங்கடங்கள் விலக போகுது, முயற்சிகள் வெற்றியாக போகுதுங்க. பொன்பொருள் எல்லாம் சேர போகுது, வாகன யோகம் உண்டாக போகுது, விரும்பிய எல்லாவற்றையும் நீங்க அடைய போறீங்க. வெளி வட்டாரத்துல உங்களோட செல்வாக்கு அதிகரிக்க போகுது, வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாக போகுது, ஆன்மீக பணிகள்ல நீங்க ஈடுபட போறீங்க, நீங்கள் வாங்கிய கடன் எல்லாமே அடைபட போகுது, திருமண யோகம் உண்டாக போகுது, வியாபாரத்துல லாபம் அதிகரிக்க போகுது, வங்கியில கடன் கிடைக்க போகுது, அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரப்போகுது, புதிய பொறுப்புகள் பதவிகள் வந்து சேரப்போகுது, அரசு வழியில எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும், பணியாளர்களுக்கு உயர்வு இருக்கு, வேலை தேடுறவங்களுக்கு தகுதியான வேலை கிடைக்கும், பெண்கள் கல்வியில உயர்வு பெறுவீங்க, திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்லவரன் தேடி வரப்போகுது, துர்க்கை அம்மனை வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில பலவிதமான நன்மைகள் நடக்குங்க. அடுத்ததாக நம்முடைய மேச ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை. உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகுங்க. ஒட்டுமொத்த யோக பலன்களை நீங்க அனுபவிக்க போறீங்க. தொழில் உத்தியோகத்துல விருப்பங்கள் நிறைவேறும், வருமானம் அதிகரிக்கும், சங்கடங்கள்ல இருந்து பாதுகாப்பு கிடைக்கும், வழக்கமான செயல்பாடுகள் முன்னேற்றம் அடையும், அரசு வழி சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும், புதிய தொழில் முயற்சிகள் வெற்றி கிடைக்கும், வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும், பங்கு சந்தையில லாபம் கிடைக்கும், பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும், கோர்ட்டு கேஸ் வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பு கிடைக்கும், திருமண பாக்கியம் அமையும், கணவன் மனைவிக்கிடையே உறவுல ஒற்றுமை உண்டாகுங்க. சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்க, உங்க வாழ்க்கை வளமாகுங்க. எதையும் சமாளிச்சு குறுகிய காலத்துல வாழ்க்கையில முன்னுக்கு வரக்கூடிய திறன் கொண்ட மேசம் ராசிக்கார அன்பர்களே, இந்த மாதம் எதையும் சமாளிக்கும் திறமை உண்டாகும். அடுத்தவங்களோட செய்கை உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தலாம், அதனால நிதானமா இருக்கிறது நல்லதுங்க. சொந்த காரியங்கள்ல தாமதம் ஏற்படலாம், சின்ன விஷயங்களால மனநிறைவை அடைவீங்க. எதிர்பாலினரிடம் பழகும்போது கவனம் தேவை. தொழில் வியாபாரத்துல இருந்த போட்டிகள் எல்லாம் குறைஞ்சு போயிரும். மருந்து, ரசாயனம் போன்ற தொழில்கள்ல எதிர்பார்த்த லாபம் கிடைக்கலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்க அலுவலகம் தொடர்பான காரியங்கள்ல ஈடுபடும் போது அவசரப்படாம நிதானமா செயல்படுறது காரிய வெற்றியை உண்டாக்கும். எளிதில் மற்றவங்களோட பழக போறீங்க. குடும்பம் தொடர்பான கவலைகள் எல்லாம் ஏற்படும், அதை கண்டு நீங்க அச்சப்படக்கூடாது. குடும்ப செலவை சமாளிக்க பணவரத்து இருக்கும், எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும், மனசுல ஆன்மீக எண்ணங்கள் ஏற்படும், வாழ்க்கை துணை மூலமா மகிழ்ச்சி உண்டாகுங்க. உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில உங்களோட மதிப்பு மரியாதையும் கூடும். பெண்களுக்கு அடுத்தவங்க செயல்களால உங்களது கோபத்தை தூண்டுவதா இருக்கலாம், அதனால நிதானமா செயல்படுறது உங்க வாழ்க்கைக்கு நன்மை தருங்க. எந்த பிரச்சனையையும் சமாளிக்கும் திறமை உங்களோட மனசுல கூட போகுது. கலைத்துறையினர் நன்மை தீமை பற்றிய கவலை இல்லாம எதையுமே செய்ய முற்பட போறீங்க. நட்பு வட்டத்துல நிதானமா பழகிறது நல்லதுங்க. உற்சாகமா இருப்பீங்க. டெக்னிக்கல் சார்ந்த துறையில நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்கும். அரசியல் துறையினர்களுக்கு எதிலுமே வெற்றி கிடைக்கும். செயல்கள்ல வேகம் உண்டாகுங்க. புத்தி சாதுரியத்தால அறிவும் திறனும் அதிகரிக்கும். எதை செய்வது எதை விடுவது என்ற மன தடுமாற்றம் ஏற்பட்டு பின்னர் நீங்கிருங்க.
எதிர்பார்த்த பணவரவு தாமதமாக உங்கள் கைக்கு வந்து சேருங்க. திடீர் சோர்வு உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த போட்டிகள் குறைஞ்சு போயிடும். எதையும் அவசரப்படாமல் நிதானமாக செய்கிறது தாங்க உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது. எண்ணம் போலதாங்க வாழ்க்கை அமையும். அதனால எண்ணங்களை நேர்மறையா எண்ணுங்க. நிச்சயமா உங்கள் வாழ்க்கை நல்ல விதமா அமையுங்க. என்னால இந்த செயலை செய்ய முடியாது, இந்த தொழிலை தொடங்க முடியாது, இவங்க கிட்ட போய் பேச முடியாது, என் வாழ்க்கையில நல்லது நடக்காது, இந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்களை தவறியும் நினைத்து விடாதீங்க. மாறாக என்னால இந்த செயலை செய்ய முடியும், என்னால இந்த தொழிலை தொடங்க முடியும், என் வாழ்க்கையில நல்லது நடக்கும், என் தொழில லாபம் கிடைக்கும், இந்த மாதிரி நேர்மறையான எண்ணங்களை எண்ணுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்கக்கூடிய எண்ணங்கள் தாங்க நடக்கும். அதனால நீங்க நினைக்கக்கூடிய எண்ணங்களை நேர்மறையான எண்ணங்களா எண்ணுங்க. உங்களுடைய எண்ணங்கள் நிச்சயமா நடந்தே தீருங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இந்த 2026ஆம் ஆண்டு நம்மளோட மேசம் ராசிக்காரங்களுக்கு பணிபுரியும் இடத்துல முன்னேற்றம் ஏற்படும். புதிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களை தேடி வரும். வருடம் முழுசும் நீங்க சவால்களை எதிர்கொண்டு வாழ்க்கையில வெற்றியடைய போறீங்க. ஏப்ரல், ஜூன், ஜூலை மாதங்கள்ல உங்கள் வாழ்க்கையில பலவிதமான நன்மைகள் நடக்க போகுது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது. உறவுகள்ல தெளிவு, நேர்மறை உரையாடல் அவசியமா இருக்குதுங்க. பழைய உறவுகள்ல குழப்பங்கள் இருக்கலாம். ஆனா செப்டம்பர், டிசம்பர் மாதங்கள்ல உறவுகள் உறுதி பெறுங்க. புதிய சந்திப்புகள், வாய்ப்புகள் எல்லாம் நிச்சயமாக இந்த ஆண்டு வந்தே தீருங்க. வருமானம் மிதமாக அதிகரிக்கும். செலவுகளை திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டியது அவசியமா இருக்குதுங்க. உடல் சக்தி சராசரியா இருக்கும். மன அழுத்தம் சில சமயங்கள்ல அதிகரிக்கும். யோகா, தியானம் முக்கியமா இருக்கு. துணிவு, தன்னம்பிக்கை, நேர்மை, ஆர்வமெல்லாம் அதிகமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்க போகுது. சாதனை சாதிக்கும் மனப்பான்மை உங்களுடைய மனசுல ஏற்பட போகுது. திட்டமிட்டு செயல்பட போறீங்க. உங்கள் வாழ்க்கையில வெற்றி மட்டும்தாங்க. தோல்விங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு போயிட்டு விநாயகர் கிட்ட உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிறை குறைகளை சொல்லிக்கிட்டு வாங்க. கூடிய விரைவில் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணல் நீரா கரைஞ்சு போயிருங்க. வினை தீர்ப்பான் விநாயகர்னு சொல்ற மாதிரி நிச்சயமா விநாயகர் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் காணல் நீரா கரைய செஞ்சிருவாருங்க. நன்றி, வணக்கங்க.